ராதிகா வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திற்கு நீதிபதி PT ஆஷா மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை பொறுத்தவரையில் படக்குழுவுக்கு சாதகமான தீர்ப்பாக தான் இது பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இன்று ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு பிறப்பித்த உத்தரவு என்பது ஜனநாயகன் திரைப்பட குழுவுக்கு வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த நிமிடமே அதற்கு தடை போடும் விதமாக வந்த செய்திதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை படக்குழுவுக்கு ஏற்படுத்தியது. அதாவது மேல்முறையீடு செய்யப்படும் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மேல்முறையீடு தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அது பட்டியலிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தீர்ப்பை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமலே அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய நடவடிக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே அதற்குள்ளாக எடுத்தோம் கவுத்தோம் என்பது போல விஜய் ரசிகர்கள் திருச்சியில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி மிக பெரிய அளவில் கொண்டாடி இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தின் தொடர்பான தீர்ப்பு இன்று காலை 10:30 மணிக்கு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்ட அப்போதே ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் தயாராக இருந்தார்கள் என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ள. அந்த அடிப்படையில் அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரையில் திட்டமிட்டபடி படம் வெளியாக இருந்தால் திரையரங்கின் முன் விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் வெளியாகாத காரணத்தால் தொலைக்காட்சி முன் அமர்ந்திருப்பதையும் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சரியாக 10:30 மணிக்கு தீர்ப்பை வாசிக்க தொடங்கிய நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்தின் தொடர்பாக தணிக்கை வாரியம் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்புடையதாக இல்லை என்ற காரணத்தால் திரைப்படத்திற்கு UA சர்டிபிகேட் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். உடனடியாக விஜய் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சியில் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கி மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் போனது ஏன் என்ற கேள்வி என்னவென்றால் உடனடியாக தணிக்கை வாரியம் தரப்பில் மேல்முறையீடு சென்று அந்த மேல்முறையீடு செய்து அதை திங்கட்கிழமை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தலைமை நீதிபதி அதை எப்போது விசாரிக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன் என்று தெரிவித்திருக்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் திரைப்படம் இன்று வெளியாகவில்லை, சிக்கல் இன்னும் தொடர்கிறது. தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவு என்பது ஜனநாயக திரைப்படத்துக்கு ஆதரவாக வந்திருந்தாலும் கூட திரைப்படம் வெளியாவில் தொடர்ந்து சிக்கல் இருக்கிறது என்பதை ஏன் விஜய் ரசிகர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் தற்போது இந்த நிகழ்வை பார்க்கும்போது கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. எப்போதும் போல அவசரப்பட்டு எடுத்தோம் கௌதம் என்பது போல தீர்ப்பு வெளியான உடனடியாக முடிந்துவிட்டது, ஜனநாயக திரைப்படம் வெளிவந்து விட்டது, அவ்வளவுதான் மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் அவர்கள் தெரியாமல் போனது என்பதுதான் தற்போது பேசப்படக்கூடிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் அது எடுத்தம் கௌத்தம் என்பது போல தீர்ப்பு வந்த உடனடியாக அடுத்த கட்டமாக கொஞ்சம் அமைதி காக்காமல் அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த தீர்ப்பு என்பது எப்போது செயல்பாட்டுக்கு வரும், இந்த தீர்ப்பு எடுத்து படம் எப்போது வெளியாகும் என்பது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட உடனடியாக பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இது அமைந்திருக்கிறது மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது. அப்படி என்றால் அவர்கள் கொண்டாடியது அந்த தீர்ப்பு இன்று படத்திற்கு UA சர்டிபிகேட் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்புக்காக கொண்டாடினார்களா அல்லது மேல்முறை செய்யப்படும் என்று தணிக்கை வாரியம் அறிவிக்கப்பட்ட பிறகு படத்துக்கு தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது அதற்காக கொண்டாடினார்கள் என்பது கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இது போன்ற கொண்டாட்டம் ஈடுபட்டிருப்பதை பார்க்கின்றோம். இது எப்படியாக இருந்தாலும் திட்டமிட்டபடி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது சிக்கல் என்பது இன்னும் தொடர்கிறது. தணிக்கை வாரிய மேல்முறையீடு என்பது இன்னும் சிக்கலை அதிகப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். ராதிகா.